வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்க்க போறோம். ஒரு நிதி தயாரிப்போட இந்த பலன் விளக்க ஆவணத்தை எடுத்து அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. வெறும் 16 வருஷம் பணம் கட்டுறது எப்படி ஒருத்தரோட வாழ்க்கை முழுமைக்குமான ஒரு வருமானத்தை உருவாக்க முடியும்? இந்த ஒரு முக்கியமான கேள்விக்கு விடை தேடுறதான் இந்த முழு அலசலோட நோக்கமே. ஓகே, இப்ப நாம பார்க்க போற இந்த பாலிசியோட பேரு தான் எல்ஐசி ஜீவன் உற்சவ். இந்த டாக்குமெண்ட்ல கொடுத்திருக்கிற தகவல்களை வச்சு இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க உள்ள போய் இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த திட்டத்தோட அடிப்படை விதிகள் என்ன, இதோட கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுதான் அஸ்திவாரம். இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. நீங்க பிரீமியம் கட்டுறது வெறும் 16 வருஷம்தான். ஆனா பாலிசியோட பலன் கிட்டத்தட்ட 99 வருஷம். யோசிச்சு பாருங்க, வெறும் 16 வருஷ பேமெண்ட், ஒரு 100 ஆண்டுக்கான பலன். இதுல அடிப்படை காப்பீட்டு தொகை, அதாவது பேசிக் சம் அஷ்யூர்ட், 20 லட்சம் ரூபாய். சரி, இந்த பாலிசியோட பயணத்தை 2 கட்டமா பிரிக்கலாம். முதல் கட்டம், நாம பணம் கற்ற வருஷங்கள், அதாவது நம்ம பங்களிப்பு செய்யற காலம். இந்த டைம்லைன் பார்த்தீங்கன்னா விஷயம் ரொம்ப சிம்பிளா புரியும். குழந்தை பிறந்ததும் பாலிசி ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கு 15 வயசு முடிகிற வரைக்கும், அதாவது மொத்தம் 16 வருஷம் பிரீமியம் கட்டுறோம். அதுக்கப்புறம் பேமெண்ட் எதுவும் இல்லை. கரெக்டா 18 வயசுல இருந்து லைஃப் டைம் இன்கம் வர ஆரம்பிச்சிடுது. அப்போ இந்த எதிர்கால வருமானத்துக்காக அந்த முதல் 16 வருஷமும் நாம எவ்வளவு கட்டுறோம்? ஒவ்வொரு வருஷமும் 1,14,800 ரூபாய். சரி, நாம பணம் கட்டுறோமே, அந்த பணத்துக்கு என்ன நடக்குது? அதுதான் இங்க முக்கியமான விஷயம். நீங்க பிரீமியம் கட்டுற ஒவ்வொரு வருஷமும் உங்க பாலிசியோட மதிப்பு சும்மா எல்லாமே வளர்ந்துகிட்டே போகுது. எப்படி? ஒவ்வொரு வருஷமும் 80,000 ரூபாய் கேரண்டீட் அடிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி உங்க பாலிசியில சேருது. இது கிட்டத்தட்ட ஒரு போனஸ் மாதிரி. இங்க பாருங்க, இது எவ்வளவு சூப்பரா விளக்குதுன்னு. குடும்பத்துக்கான பாதுகாப்பு, அதாவது டெத் பெனிஃபிட், நாம பிரீமியம் கட்டுற வருஷத்துல எப்படி ராக்கெட் வேகத்துல ஏறுதுன்னு பாருங்க. முதல் வருஷம் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாயா இருக்கிறது வெறும் 15 வருஷத்துல 32,80,000 ரூபாயா மாறுது. இது ஒரு பெரிய வளர்ச்சி. சரி, கதையோட முதல் பாகம் முடிஞ்சது. அதாவது நம்ம பணம் கட்டின காலம் முடிஞ்சது. இப்போ 2வது பாகத்துக்கு போலாம். இனிமே நாம கொடுக்க போறதில்ல, வாங்க போறோம். இதுதான் இந்த பாலிசியோட ஒரு டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். 16 வருஷம் முடிஞ்சதும் நீங்க ஒரு பைசா கூட கட்ட தேவையில்ல, உங்க வேலை முடிஞ்சது. ஆனா இந்த பாலிசியோட உண்மையான கதை, அதோட பலன்கள் இப்போதான் ஆரம்பமாகுது. இங்க ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். 2 விதமான பெனிஃபிட்ஸ் ஒரே நேரத்துல ஒண்ணுக்கொன்னு இணையா போயிட்டே இருக்கும். ஒன்னு, பாலிசிதாரர் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் 2 லட்சம் ரூபாய் வருமானம், இது கேரண்டீட் இன்கம். இன்னொன்னு, குடும்பத்துக்கான பாதுகாப்பு, அதாவது அந்த 32,80,000 ரூபாய் டெத் பெனிஃபிட். இதுவும் அப்படியே கண்டினியூ ஆகும். அந்த கம்பெனியோட ரொம்ப பிரபலமான ஒரு டேக்லைன் இருக்கு இல்லையா, ஜிந்தகி கே சாத் பி, ஜிந்தகி கே பாத் பி. அது இந்த பாலிசிக்கு அப்படியே 100% பொருந்தது. பாலிசிதாரர் இருக்கும்போது வருமானம், அதுதான் ஜிந்தகி கே சாத் பி. ஒருவேளை அவர் இல்லேனா குடும்பத்துக்கு பாதுகாப்பு, அதுதான் ஜிந்தகி கே பாத் பி. சரி, இதுவரைக்கும் நாம தனித்தனியா ஒவ்வொரு கட்டமா பார்த்தோம். இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இந்த முழு படத்தையும் ஒரே ஃப்ரேம்ல பார்க்கலாம். அதாவது மொத்தமா என்ன கொடுத்தோம், என்ன கிடைக்க போகுதுன்னு எங்களோட பார்க்கலாம். வாங்க. இந்த டாக்குமெண்ட்லயே கொடுத்திருக்கிற இந்த படம் நாம அடுத்து பார்க்க போற கணக்குக்கு ஒரு நல்ல டீசர் மாதிரி. என்ன கொடுத்தோம், பதிலுக்கு என்ன கிடைக்குதுன்னு ஒட்ட பார்வையில அழகா காட்டுது. இப்போ இந்த டேபிள பாருங்க. இதுதான் முழு கதையோட சாராம்சம். நீங்க கட்டுற மொத்த பிரீமியம் எவ்வளவு? சுமார் 18 லட்சம் ரூபாய். சரி, அதுக்கு பதிலா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த உத்தரவாத வருமானம் எவ்வளவு தெரியுமா? 1,64 லட்சம் ரூபாய். இது மட்டும் இல்லாம அந்த 32,80,000 ரூபாய் பாதுகாப்பு வளையமும் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும். ஓகே, இப்ப நாம இந்த முழு விவரத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதிலிருந்து நாம மனசுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு ஒரு தடவை பார்த்துடலாம். சுருக்கமா சொல்லணும்னா ஒரு 4 முக்கியமான விஷயம். 1, பிரீமியம் கட்டுறது வெறும் 16 வருஷத்துக்கு மட்டும்தான். 2, வருமானம் வர்றதே அது உங்க வாழ்நாள் முழுக்க வந்துகிட்டே இருக்கும் கேரண்டியா. 3, வெறும் வருமானம் மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்கான ஒரு பெரிய நிதி பாதுகாப்பும் இதுல இருக்கு. கடைசியா, இது ஒரு குறுகிய கால திட்டம் இல்ல, இது ஒரு மிக நீண்ட கால பார்வை, கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுக்கான பார்வை கொண்ட ஒரு நிதி சாதனம். இதை நாம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த விளக்கத்தை ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கேரண்டியான வாழ்நாள் முழுக்க கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் உங்களோட பர்சனல் ஃபினான்ஷியல் பிளான்ல உங்க நிதி எதிர்காலத்துல என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், இதை நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும்.